முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சார்ந்தவர்கள் அதானியை சந்தித்தனர் என்ற குற்றச்சாட்டை தான் பாஜக முன்வைக்கிறது. சட்டப்பேரவையில் இந்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் மறுப்பாரா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசின் திட்டத்திற்கு பொட்டு வைத்து தமிழ்நாடு அரசு சொந்தம் கொண்டாட வேண்டாம் என்றும் அண்ணாமலை விமர்சனம். டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசின் அதிகாரிகள் பேசவே இல்லை என்பதை நிரூபிக்க முடியுமா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா என்றும் அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை, அறநிலையத்துறை ஆகியவைகள் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டன. சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. பக்தர்களின் நலன் கருதியே மகாதீபம் அன்று மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. வல்லுநர் குழு எச்சரிக்கை காரணமாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விளக்கம். கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கனரக வாகனங்களுக்கான மாற்றுப் பாதை அறிவிப்பு. நாளை முதல் வருகிற 15ஆம் தேதி காலை 6 மணி வரை தடை விதிப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா. திருவிழாவிற்காக பக்தர்கள் நெய் காணிக்கை செலுத்தும் பணி தொடக்கம். தஞ்சை, அரியலூர் உட்பட 6 மாவட்டங்களில் வியாழனன்று மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தடையை மீறி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள். கடல் சீற்றத்தில் படகு கவிழ்ந்த நிலையில் 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தந்துறை கடற்கரையில் குளித்த 2 குழந்தைகள் உயிரிழப்பு. கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிய தொழிற்சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கியது டாபர் நிறுவனம். 400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய இருக்கும் ஆலையில் 750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். சட்டப்பேரவையில் திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைத்த எடப்பாடி பழனிசாமி மீது தனி மனித தாக்குதல் நடத்துவதா? அமைச்சர் ரகுபதிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.வி. உதயகுமார் கண்டனம். கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரணம் தொடர்பான வழக்கில் திடீர் திருப்பம். சமூக விரோத செயலுக்கு எதிராக சிறுவனின் தாய் பொதுவெளியில் பேசியதால் அதற்கு பழிதீர்க்க கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்தது எப்படி? தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. கோவையில் யானைகள் வழித்தடங்களில் அதிக அளவில் மண் எடுக்க அனுமதி அளித்தது யார்? சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டது தொடர்பான அரசின் அறிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. மெரினாவில் மின்கசிவு என்று சமூக வலைதளங்களில் பொய்யான தகவலை பரப்பியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை.
பொது இடங்களில் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது? டிஜிபி சங்கர் ஜிவால் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பாமக முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய மறுப்பு. கபிலர்மலை தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. காஞ்சிபுரத்தில் கனமழை காரணமாக வேரோடு சாய்ந்த ராட்சத மரம். கோயில் அருகே உள்ள கடைகள் சேதம். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மேம்பால பணிகள் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருத்துறைப்பூண்டியில் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரியாணி கடையில் சிக்கன் பிரியாணியில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் புகார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தி கடை உரிமையாளருக்கு நோட்டீஸ். புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கையை ஒட்டி விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு குழு. 30 பேர் கொண்ட ஒரு குழு மீட்பு உபகரணங்களோடு விரைந்திருப்பதாக தகவல். மகாகவி பாரதியாரின் முழு படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் வெளியிட்டு கௌரவம். தேசபக்தியுடன் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் பாரதியார். தமிழ்நாட்டின் கௌரவம் மகாகவி எனவும் பிரதமர் மோடி புகழாரம். மாநிலங்களவைத் தலைவர் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கட்டாயப்படுத்தப்பட்டோம். தேசத்தின் பெருமை கேள்விக்கு உள்ளானதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் பேட்டி. காசா நிவாரண முகாமில் இஸ்ரேல் தாக்குதல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 29 பேர் உயிரிழப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 13வது சுற்று டிராவில் முடிவடைந்தது. வியாழனன்று நடைபெறும் இறுதிச் சுற்றில் சீன வீரர் டிங் லிரெனை வென்று குகேஷ் சாம்பியன் பட்டம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு. ஆறு நாட்களில் 1000 கோடி ரூபாயை வசூல் செய்தது புஷ்பா 2 திரைப்படம். இந்தியாவில் அதிவேகமாக 1000 கோடியை வசூல் செய்த படம் என்ற சாதனை படைத்தது. நடிகர் தனுஷ் இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.